அருமையானவர்களை நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு. இவ்வளவு டொரண்டோ நேரம் 10:44 நாங்கள் இந்த வேளையிலும் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இணையிருக்கிறோம். எங்களுடன் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும், சௌரம் மகேந்திரனையா அவர்கள் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும் இணைந்திருக்கிறார். அதே வேளையில் இதை ஊழியர் சுவிசேஷகர் எட்வின் வாணன் அவர்கள் இணைவார்னு விசுவாசிக்கிறோம். வேளையிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்றுக் கொண்டு சௌரி ஜானட் அவர்கள் மாலை நேரத்திலே இணைந்திருக்கிறார் ஜெர்மன் தேசத்திலிருந்து. அவரை வரவேற்போம். அதே வேளையில் எங்களுடன் சௌரம் மகேந்திரனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையில் நாங்கள் வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே கடந்து செல்ல இருக்கிறோம். கத்தர் வழி நடத்துவாராக. வேளையிலும் தொகுப்பாளினி சகோதரி ஜனத்திடம் ஒப்படைப்போம். அவர் வழி நடத்துவார். பிரைசலோட்டமா. ஆமே. இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களாமா. காட் பிளஸ். ஆமீன் ஆமீன். நாங்கள் எங்களுக்காக மகேந்திரம் அண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமீன் ஆமேன். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, விடுமுறை நாட்களுக்கு பின்பும் ராஜா இந்த கேள்விகள் நிகழ்ச்சியை மீண்டும் தொடர வந்திருக்கிறோம் ராஜா. ஐயா, இந்த நிகழ்ச்சியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் கத்தாவே பதிலை கண்டுபிடிக்க பரிசுத்த ஆவியானவரே நீரே எங்களுக்கு ஞானத்தை தந்தரல வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அநேகர் வந்து கலந்து கொண்டு சுவாமி கண்டுகொள்ள நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இந்த சங்கம வானொலி தொகுத்து தந்த சங்கமோட நிலைவை நினைவு கூறுகிறோம். இந்த இன்றைய நாளை கேள்வி நிகழ்ச்சியை கொண்டு வருகின்ற சகோதரி ஜனத்தை நினைவு கூறும். கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறு ஒழுங்கிற பிள்ளைகள் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தவன் உண்டு. எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன் 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 ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி மகேந்திரம் அண்ணா. அநேக நாட்களுக்கு பின் கத்தரங்களை ஒன்றிணைத்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கொண்டு நாங்கள் கேள்வி பதிலுக்காக கடந்து செல்வோம். தேவனுடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. இது எந்த புத்தகத்தில் இருக்கிறது? ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக. ஆஹா. இது ஆபிரகாம் சொல்ற வசனம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலே இல்லோ? பழைய ஏற்பாட்டில தான் நான் ஆபிரகாம் இல்லை. சங்கீதங்கள்ல இருக்கா? சங்கீதத்திலயா? ஓகே. சங்கீதம் 3:8. யா யா. ஓகே. அடுத்த கேள்வி ராஜரீக பிரமாணத்தை கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இரண்டாவது கேள்வி ராஜரீக பிரமாணத்தை குறித்து பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் சொல்லப்படுகிற ஒரு முக்கிய வாக்குத்தத்தம் அல்லது வார்த்தை என்ன? ராஜரீக பிரமாணம். உன்னை போல் உன் அயலானவனை நேசி. உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறரிலும் அன்பு கூறுவாயாக. ஆமென். அங்கு லேவிய ராமத்திலும் இருக்குது, யாக்கோபிலும் இருக்குது. இது எல்லாவற்றையும் குறித்து போதிக்கிறது எது? எல்லாவற்றையும் குறித்து போதிக்கிறது சத்தியம். சத்தியம்தான், ஆனால் சத்தியத்துக்குள்ள இன்னொன்று இருக்கு. பரிசுத்த ஆவியானவர். இல்லை, பரிசுத்தாவியானவரும் இடப்பட வேணும் தானே. சத்தியம் வேணும், பரிசுத்தாவியும் வேணும். இன்னும் ஒன்று
வேதம், இல்லை. தேவனுடைய வார்த்தை, நீதிமொழிகள். நீதிமொழிகள்ல இருக்குமா? இல்லை. நான் கர்த்தரால் பெற்ற அபிஷேகம் ஓ, உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவர் என்று இருக்குதுதான். 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27. 1 யோவான் 2:27 2:27 27 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது. அது சத்தியமாக இருக்கிறது, பொய்யல்ல. அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக. ஆமேன். ஆமேன். கர்த்தராலே பெற்ற அபிஷேகம். வானத்தின் நடுவே பறந்த தூதன் எதை உடையவனாய் இருந்தான்? 6 சட்டைகளையும் 6 காய்களையும். இல்லை. இல்லையா? எதை உடையவனாய் இருந்தான்? அவனுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பூமியின் மேல் அக்கினியை போட. இல்லை. எந்த அதிகாரத்துல ஏதோ இருக்கு? ஒன்றை கொண்டு அவன் பறந்தான். அக்கினி அக்கினி இல்ல, இல்லை. வெளிப்படுத்தல இல்ல. யா. தூதனா? தூதன் எண்ணத்தை கொண்டு பறந்தான் அல்லது எண்ணத்தை உடையவனாயிருந்தான். சத்தம் வானத்திலிருந்து உண்டாக்கப்பட்டதா? இல்லை. அவன் கலசம் ஒன்றை கொண்டு வரானா? இல்லை. 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 வெளிப்படுத்தல் 14:6 இருக்கு. 14:6 பின்பு தூதன் வானத்தில் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல யாதியார்களுக்கும் கோத்திரதார்களுக்கும் பாசைக்காரர்களுக்கும் ஜனக்கூட்டத்தாரும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்தான். நித்திய சுவிசேஷத்தை கொண்டு அவன் பறந்தான். கிறிஸ்து பரமேற முன் உச்சரித்த 3 இடம் என்ன? ஒளிவமலை உண்டு. இல்லை. இல்லையா? 3 இடம். வானத்திலும் 3 பூமியிலும், இடம். வானத்தும் பூமியிலும் வானம் பூமி நரகமா? இல்ல. இல்ல, அவர் ஒரு வசனத்துல சொல்ற. ஒரு வசனத்தை என்ன சொல்ற? என்ன கேள்வி அது? 3 இடத்தை உச்சரித்து சொல்லுறார். அவர் தன்னுடைய இடத்துல 3 இடத்தை உச்சரித்து சொல்லுறார். புதிய வானம், புதிய பூமி, பரலோகம். இல்ல. நானே வாசல். இல்ல. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. 3 இடம். 3 இடம் அல்ல சொல்றாரு ஐயா. இடம். பரம எருசலேம். அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதாவிலும் சமாரியாவிலும் என்று சொல்லுகிற. ஆமென். எருசலேம். யா. எனக்கு ஒரு மார்க்ஸ் 3க்கு பதிலா. எல்லாம் சரியா சொல்லணும். விசுவாசத்தினால் நாங்கள் சுத்தமாக்கப்படுகிறோமா? விசுவாசத்தினால் பரிசுத்த ஆவியை கொண்டு சுத்தமாகிறோம். யான்னு சொன்னா சரிதானே அண்ணா?
விசுவாசத்தினா நீதிமான். யா தாவீதின் நகரம் என்று அழைக்கப்படுவது எது? ஆஹா, தாவீது நகரம் என்று அழைக்கப்படுவது சியோன். சியோன். 2 சாமுவேல் 5:7 இருக்குது. வாழ்த்தே இல்லை. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. வாழ லட்சுமிக்கு ஒரு வாழ்த்தும் கொடுக்கல இது வேற. இல்லை நம்ம வாழ்த்தினா நீங்கள் என்ன? பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்பட ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளை பேச்சினால் ரட்சிக்கப்பட ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும்? தேவனை நோக்கி கதற வேணும். இல்லை, மனம் மாற வேணும். இல்லை. ரசிக்கப்பட ரட்சிப்புக்கு நற்சுபாவம் முக்கியம். தேவனை சொந்த ரட்சகராயிட்டுக் கொள்ளணும். மனம் இல்ல, திரும்ப 1 தீமோத்தேயு 2:5 இருக்கு. மனம் திரும்ப வேண்டும். 1 தீமோத்தேயு 2:5. நான் சொன்னேன். 2 தீமோத்தேயுவா? 1 தீமோத்தேயு 2:5. 1 தீமோத்தேயு 2:5. தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே. அப்படியா இருக்கு? 1 அப்படியா இருக்கானா? 1 தீமோத்தேயு 2:5. அவர் 2 தீமோத்தேயு வரணும்னா இது பிள்ளையா போயிட்டு. 2 தீமோத்தேயுவா? இல்ல, தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தம் ஒருவரே. அது பிள்ளையானா? அது பிள்ளை. அது தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்தத்திலும் நிலை கொண்டிருக்கணும் என்று சொல்லி இருக்குது. அது இத புள்ளியா இதன்ட்டு போல இருக்கு. சுத்த மனச்சாட்சியா? தெளிந்த புத்தியுடன் விசுவாசத்திலும் அன்பிலும் நிலை கொண்டிருக்க வேணும் என்று எழுதியிருக்கு. இது 4 சொல்லி இருக்கு. 2 தீமோத்தேயு 1:4. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு இல்லையானா அது அந்த பிள்ளை பேற்றினால் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி அந்த பெண்ணை குறிச்சு சொல்லி போட்டு சொல்லப்படுது. ஓகே. யாருக்கு முகதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல? ராஜாவுக்கா அல்லது நீதிமொழிகள் 18:5 இருக்கு. நீதிமொழிகள் 18:5. வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதுக்கு துன்மார்க்கனுக்கு முகதாட்சியம் பண்ணுவது நல்லதல்ல. துன்மார்க்கனுக்கு. கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உக்கிரமம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். வாசிப்பது எங்கே? வெளிப்படுத்தல இல்ல, கடைசி எசாயாவா? இல்ல. கல்லு நான் வாய்ச்சேன். இங்கேயோ வாய்ச்சேன். கல்லு கூப்பிடும். அது ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கூப்பிடாட்டியும் கல்லுகள் கூப்பிடுமாண்டாதா? அதுல அந்த பகுதியிலாம் இருக்குதானா? பழி ஏற்பாடான பழியேற்பாடு. ஆபகுக் 2:11 இருக்கு. அதான் சொன்னேன். கிட்டத்தட்ட அவங்க கல்லு சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும்.
ஆமே. அந்த அர்த்தம் என்ன? ஆ. தெரியாதா நான் அடுத்த முறைக்கு பார்த்து கொண்டு வரேன். எனக்கே ஒழுங்கா அது இப்போ அர்த்தம் வழியா விளங்குகே இல்லை. சரி, ஓகே. அதுக்கு முதல் வசனம் சொல்லுது ஐயா, இரும்பும் வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர்கள். அப்போ இந்த கல்லுன்றது விக்கிரகத்தை குறிக்குது போலடைக்கு. இங்க வானதியா காணையில கொள்ளையிடப்பட்ட செல்வங்களினால் பபிலோன் கட்டப்பட்டது. அந்த நகரத்தில் உள்ள மதில்களே அதற்கு சாட்சி சொல்லும். அது போன்ற நகரத்தில் உள்ள அநேக வீடுகளில் உள்ள தூண்களும் மற்றும் மதில்களும் அந்த சொந்தக்காரருக்கு எதிராக கூப்பிடுமா. பழைய ஏற்பாட்டுல சொல்லுங்க. பழைய ஏற்பாடு தானே. ஆம். பழைய ஏற்பாடு எந்த அதிகாரத்தில் இருக்கு? ஆபகுக் 2:11. ஆபகுக் 2:11. அது அதான் கல்லு சுவரில் இருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். என்ன கேள்வி? அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அதான் பாபிலோன் தேசத்து அந்த கட்டிடங்கள் கூட சாட்சியிடும் என்று சொல்லி, அந்த சுவர்கள் அந்த கட்டிடங்கள் கூட சாட்சியிடும் என்று. ஓகே, கொள்ளையிடப்பட்டதிலிருந்து கட்டினாண்டு. ஆமா. உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். அது என்ன? உத்திரம் என்ற தடி, தடி மாதிரி உண்டு. அடியும் கல்லும் தானே கட்டி இருக்கு சுவரை. கல்லும் வைக்கோலும் சொல்ல தானே. வைக்கோல்ல வீடு கட்டல ஐயா, வைக்கோல்ல கட்டினா என்ன நடக்கும்? இப்போ என்ன இது போன மாதிரி தான் இருக்கும். அங்க அப்கண்ட்ரியில கரண்ட மாதிரி போயிடும். உத்திரம் என்ன சொல்லுது கூகுள்? உத்திரம் ஐயா அதான் தடி. தடி. தடியோ. உத்திரம் தடி. கல்லும் மரம் தானே ஐயா எடுத்து வச்சு வீடு கட்டுறது சுவர். அந்த காலத்து இந்த காலத்துல காலையும் ஜீப் வந்து இங்கெல்லாம் மரத்துல வீடு கட்டுறோம். அவரு அது கார்ட்போர்ட் வீடு, வெளியில கார்ட்போர்ட் மாதிரி தெரியும் பாக்குறீங்களே வீடு கட்டிக்கு. யாழ்ப்பாணம் எல்லாம் சீமந்து செய்யறது, இங்கெல்லாம் மரம். ஒரு மின்னல் வந்தா எரிஞ்சுவோம் வீடு. அடுத்த கேள்வி. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்றது யார்? நீங்கள் யோவான். இல்ல. நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். இது எரேமியாவும் எசேயாவில் இருக்கும். பழைய ஏற்பாடு இல்ல, புதிய ஏற்பாடு. மனம் திரும்பி குணப்படுங்க. சொல்ற யோவான் இல்லையா? இல்ல, நான் யோவான் சொன்னா இல்லையா? அப்போஸ்தலர் 3:20 இருக்கு. அப்போஸ்தலர் 3:20.
உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். ஆமென். மனம் திரும்புதல். பேதுரு சொன்னது. நீங்கள் குணப்பட்ட பின் உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றது யார்? தெரிஞ்ச தந்தைக்கு நீங்கள் குணப்பட்ட பின்பு சகோதரனை ஸ்திரப்படுத்து. இயேசு கிறிஸ்து. யா, இயேசு கிறிஸ்து தான். லூக்கா 22:32 இருக்கு. லூக்கா 22:32. இருபத்திரெண்டு 32 வாசிக்கிறதா? 22:32 நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை சிறப்படுத்து என்றார். சீமோனுக்கு சொல்றாராம் ஆண்டவர். யா, விசுவாசம் சரி. கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி யார்? யோவான். யோவான் இல்ல. ஸ்நானகன். இல்ல. யோவான் ஸ்நானகன் இல்லையா? கர்த்தருடைய தூதன் கபிரியேலா? இல்ல இல்ல இல்ல. இல்ல இல்ல. எசேக்கியேலா? அழைக்கப்பட்ட தீர்க்கதரிசி. எசேக்கியேலா? இல்ல. எரேமியா? சின்ன தீர்க்கதரிசி. ஆகாயா? ஆகாய். ஆகாய் 1:12-13 இருக்கு. ஆகாய் 1. ஆகாய் 1:13. 12-13 சேர்த்திருக்கு. அப்பொழுது செயல்தியேலின் குமாரனாகிய செருபாபேலும் குமாரனாகிய யோசுவா என்னும் பேருடைய பிரதான ஜனத்தில் மீதியான நேரம் தங்கள் தேவனாக அப்பொழுது கர்த்தருடைய தூதனாகி ஆகாய் கர்த்தர் தூதனுப்பிய வார்த்தையின்படி ஜனங்களை நோக்கி நான் உங்களோடே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஆமென். 13 இருக்கு. ஆமென். தேவனுடைய தூதனை போல் இருந்த ராஜா யார்? தேவனை போல இருந்த ராஜா ஏரோதுவா? இல்லை, தேவனை போல இருந்த ஏதோ ஒரு அங்க தேவனை போல இருந்த தாவீது. யா, அவர் தான் தேவன் பூஜைக்கு விளக்கெல்லாம் கொளுத்தி தான் செத்தவர். தான் சரி. அடுத்த கேள்வி. சர்வலோகத்துக்கும் ஆண்டவருடைய சமூகத்தினின்று புறப்பட்ட 4 ஆவிகளை கண்டது யார்? யோவான்? இல்ல. 4 ஆவியை கண்டது எசேயா? இல்ல, எசையா இல்ல. 4 ஆவியை 4 ஆவியை கண்டது. தானியேலா? இல்ல. சகரியா 6 இருக்குது. அந்த தூதன் எனக்கு பிரதியுத்தரமாக இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற
ஆண்டவராய் இருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகின்ற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். ஆமென். கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்றது யார்? யோபு. இல்லை. கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தாவீது. தாவீது. 2 சாமுவேல் 24:14 இருக்கு. தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்றும் இரக்கங்களின் பிதா என்றும் சொன்னவர் யார்? யோனா. இல்லை. யோனா அல்லாட்டி யோபு. இல்லை. யோனா இல்லை, யோபு இல்லை. மீகா. இல்லை. அப்போஸ்தலன் பவுல். ஓ, எபேசியர் 2:4 இருக்கு. எபேசியர் 2:4. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களால் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது வாசத்தில் இருக்கிறபடியால் நான் தாவீது. அசைக்கப்படுவதில்லை. இது தாவீது. எங்கே இருக்கிறது? தாவீது. தாவீது எந்த வசனம் எங்க? திரும்பி சொல்லுங்க. சங்கீதத்துல இருக்கம்மா. ஆ சங்கீதத்துல இருக்கு. சங்கீதத்துல இருக்கு. 18:6 இருக்குது. கர்த்தர் எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ம். ஓகே, மகேந்திரமண்ணா நீங்க கேளுங்க. லட்சுமி கூட கேள்வி இல்லையோ? எனக்கு இல்லையா, எனக்கு கேள்வி இல்லை. கேள்வி ஞானம் இல்லைன்னு வைங்க. கர்த்தருடைய பெரிய காரியத்தை செய்து கொண்டு கேள்வி ஞானம் இல்லையன்றீங்க. கர்த்தரிடத்தையே கேட்டிருக்கிறீங்க. சிங்கார வனம் எது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சிங்கார வனம் சொல்லுங்க பாப்போம். சிங்காரவனம். வேற வேணும் இது நேபுகாத்நேச்சார் அந்த அதுலயா அண்ணா? அதான் சிங்கார வனம் எது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது? சிங்காரவனம் எங்கே எங்கே எழுதப்பட்டிருக்கிறதா? ம். சிங்காரவனம் சிங்கார வனம் 2 ராஜாக்கள்லையா? இல்லையா? உன்னத பாட்டுல. உன்னத ஓகே. உன்னத பாட்டு உன்னத 4 பாட்டு 4:14. எழுதி இருக்கு. 4 உன்னத பாட்டு 4:12 அல்ல அண்ணா? 4:14. 4:14 ஓகே. சிங்காரவனம் வந்து ஆதாமின் தோட்டத்தை தான் அப்படி சொல்றது சிங்காசனம். ஓ சிங்கார 4:14 சொல்லுது. ஆமாம், சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்காரவனமா இருக்கிறது. நளதம், குங்குமம், வசம்பு, லவங்கம், சகலவித தூபவர்க்க மரங்களும், வெள்ளைப்போள செடிகளும், சந்தன விருட்சங்களும், சகலவித கந்தர்வ செடிகளும் உள்ள சிங்கார வனமாய் இருக்கிறது. சரி, சிங்காரமான தேசம் எது? ஓ, சிங்காரம் இஸ்ரவேல். சிங்காரமான தேசம் எருசலேம். இல்லை. ஆ, சிங்காரமான தேசம் சியோன். சிங்காரமான தேசம்னா எல்லாம் இருக்கு அதுல. சியோன் அண்ணா.
இல்லை. சிங்காரமான தேசம். ம். தானியல் 11:41 இருக்குது. அதான் இல்ல. அவன் சிங்காரமான தேசத்திலும் வருவான். பாலும் தேனும் ஓடுகிற தேசம். எசேக்கியேல் 20:6 இருக்கு. எசேக்கியேல் எசேக்கியேல் 20:6. 26. எசேக்கியேல் 26 நான் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைப்பேன் என்றும் அவர்களுக்காக நான் பார்த்து வைத்ததும் பாலும் தேனும் ஓடுகிற எல்லா தேசங்களின் சிங்காரமான தேசத்திலே அவர்களை கொண்டு வந்து விடுவேன் என்றும் அந்நாளிலே ஆணையிட்டார். ஆமென். ஆமென். நான் சொன்னது என்னண்டா ஜனத், சொல்லுங்க அண்ணா. ஒரு சில பேருக்கு பிரசங்கிக்க தான் தெரியும், கேட்க தெரியாது. அதே போல எனக்கு கேள்வி கேட்க தெரியாது, மறுமொழி தான் தெரியும். சரியா? பிரசங்கம் பண்ணிட்டு அடுத்த நிமிஷம் அக்களை காண கிடையாது. வாய் சொல்ல முதல்ல அக்களை காண கிடையாது. மற்றவன் பிரசங்கத்தை கேட்கிறேன் இல்லை, கேட்க விருப்பம் இல்லை, கேட்கிறேன் இல்லை. நான் ஒன்று சொல்லுவேன், அவ்வளவுதான், போயிடுவேன். கேட்க விருப்பம் இல்லைன்னா தன் மகன் நல்ல கருத்து சொல்லுவான் பயத்துல. ஓகே, நீங்க தொடர். அடுத்த கேள்வி. நீரோட்டத்தை போல தீவிரமாய் போவான் யார்? ஆசகேல். ஆசையில். யா, அதானே அண்ணா. நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான் யார்? இவன் ஆசகேல் அல்லது தாவீதின் மகனுக்கு என்ன பேர்? சிம்சோனா அந்த இவன். நீரோட்டத்தை போல் தீவிரமாய் போவான் யார்? யோபுல இருக்கு. நீரோட்டத்தை போல தீவிரமாய் போவான். யோபு விபச்சாரக்காரன். விபச்சாரக்காரன். ஓகே. நீர் ஒருவரே தேவன் என்றது யார்? நீர் ஒருவரே தேவன் என்றது யார்? சங்கீதத்தில் இருக்கு. சங்கீதம் என்ன ஐயா? எந்த வசனம் ஐயா? சங்கீதம் 26:10. 26:10. 86. 86:10. ஓகே. ஜெப சங்கீதம். தேவரே மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறார். நீர் ஒருவனே தேவன். இந்த வசனம் ஐயா, நீர் ஒருவனே தேவன்டா உமக்கு முன்னுக்கு ஒருத்தர் இருந்தா தான் நீ சொல்லலாம். நீங்க உங்களுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் சாட்சிக்கு வரீங்க. இல்ல இல்ல, நீர் ஒருவரே தேவன் முன்னுக்குள்ள ஒரு ஆளை தான் சொல்லலாம். நீரே என் ரட்சிப்பின் தேவன். நீர் ஒருவரே இல்லை தானே. நீரேன்றதை முன்னுக்குள்ள ஆளு தான் நீங்க பார்த்து சொல்லலாம். அதான் கேட்கிறோம். எல்லாரும் இருக்கணும், ஆனா நீர் தான் ரட்சிப்பின் தேவன். 56:10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறேன். நீர் ஒருவரே தேவன். அவர் முன்னுக்கு நின்று இருக்கிறார். ஏனென்றா அதுக்கு முதல் வசனம் இருக்கல்லோ, ஆண்டவரே தேவருக்குள்ளே உமக்கு நிகரில்லை, உமக்கு கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை. 9வது வசனம், ஆண்டவரே நீர் உண்டாக்கின எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக பணிந்தும் அது நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். முன்னுக்கு 2 தானே அப்படி சொல்லலாம். அதுதான் கேட்கிறேன். இந்த வசனம் முழுக்க சங்கீதம் 86 முழுக்க நீர் நீர் என்று தான் துவங்குது. அது ஜெப சங்கீதம் தானே அண்ணா. நீரே. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன் என்றது யார்? தாவீது. இல்லை. யோபு. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன் என்றது யார்? நூற்றுக்கு அதிபதியா? பழைய ஏற்பாட்டுல. அதான் நூற்றுக்கு அதிபதியா? இல்லை. கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன் என்றது யார்?
பழைய ஏற்பாட்டில் எரேமியா 10:10 வாசியுங்கள். எரேமியா 10:10. கர்த்தரோ மெய்யான தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். ஆமென். கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்றது யார்? யோபு. கர்த்தர் யோபு. நீதி செய்கிற தேவன் இல்லை. தாவீதா. விட விட சொன்னவருக்கு முன்பு வந்தவர். என்னன்னா கேள்வி? யோனா. கர்த்தர் நீதி செய்கிற தேவன் என்றது யார்? யோனாவா? இல்லை. எசாயா 30:18. ஆபிரகாம். எசாயா. ஏசாயா தீர்க்கதரிசி. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி என்றது யார்? ஆரண்டா? அது யோபு ஆகுமா? இல்லை. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி சங்கீதத்தில் இருக்கு. சங்கீதம் 7:11. சங்கீதம் 7:11. 7:11. தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் ஆமென். நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். கர்த்தர் மகத்துவமானவர் என வாசிப்பதெங்கே? தேவனை துதி. கர்த்தர் மகத்துவமானவர் என வாசிப்பதெங்கே? எசாயாவிலே இருக்கு. எசாயா 30:30 வசனம். 30. கர்த்தர் மகத்துவமானவர். எசாயா 30:30. 30:30. கர்த்தர் மகத்துவமானவர், தமது சத்தத்தை கேட்க பண்ணி உக்கிரகோபத்தினாலும் பட்சிக்கிற அக்கினி ஜுவாலையினாலும் இடி பெருவெள்ளம் கல்வளையினாலும் தமது புயத்தின் வல்லமையை காண்பிப்பார். ஆமென். கர்த்தர் மகத்துவமானவர் என வாசிப்பதெங்கே? என்னன்னா ஒரே அதுதான் கேட்டீங்களா இப்ப? அதான் ஏசாயா 30:30. கர்த்தர் ஞானமுள்ள தேவன் என வாசிப்பதெங்கே? கர்த்தர் ஞானம் உள்ள தேவன். கர்த்தர் ஞானமுள்ள தேவன் 1 சாமுவேல் 2:3 இருக்கு. 1 சாமுவேல் 2:3. ஆமா. 1 சாமுவேல் 2:3. கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? ஆமென். உம்மை தவிர வேற தேவன் இல்லை என்றது யார்? பார்வோன். உம்மை தவிர வேற தேவன் இல்லை. பார்வோன் என்று சொல்றா? இல்லை. பார்வோன் இல்லையண்டா நான் முன்ன சொன்ன என்ன, நூற்றுக்கு அதிபதியா? இல்லை. உம்மை தவிர வேற தேவன் இல்லை. நேபுகாத்நேச்சாரானா? 2 சாமுவேல் 7:22 இருக்கு. 2 சாமுவேல் 7:22. அடுத்தது, நான் இஸ்ரவேல் ஆகிய என் ஜனத்தை மேய்க்கும்படி கட்டளையிட்ட இஸ்ரவேல் கோத்திரத்தில் ஒரு கோத்திரத்தையாவது
எங்க என்ன கிடக்குது? என்னது? 2 சமையல் 7 7ஆ? 2 சாமுவேல் 7:22 7:22 ஓகே. செகண்ட் சாமுவேல் 7:22. ஓகே ஓகே. அடுத்த கேள்வி, ஏன் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர் என்றது யார்? தாவீது. தாவீது. சங்கீதம் 30:11. என்ன நீங்கள் என்னை ஆசீர்வதிக்கல? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வாதத்தால் தான் அப்புறம் என்ன ஆசீர்வதிக்கிறது? நீங்களே ஏற்கனவே ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆமென். கூடாது கூடாது. சும்மா வரத விடக்கூடாது. ஆமென் என்று பெற்றுக்கொள்ளுகிறேன். 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் என்றது யார்? 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன் என்றது யார்? பவுலா ஐயா? இது தாவீது அந்த சால சாலமோன்ட தாய் கேட்கிறாவா? இல்ல இல்ல. ஆகூர். நீதிமொழிகள் 30:1-7. ஒன்றுலயும் இருக்கு, 7லயும் இருக்கு. ஆகூர். கூட்டியா. நீதிமொழிகள் 1 சொன்னீங்க. நீதிமொழிகள் 1 என்ன கேள்வி கேட்டான்? ஆகூர் என்று சொன்னீங்க. நீதிமொழிகள் 30:1. 30 30 30 ஆகூர். என்ன கேள்வியா? யாக்கோவின் மகன் ஆகூர் என்னும் புருஷன் 2 மனு உம்மிடத்தில் கேட்கிறேன். அது ஒன்றில் இல்லையே. 30 ஒன்றில் இல்லை. 30:7. அது 2. அது சரி. சரி. 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக என்றது யார்? 2 காரியங்களை மாத்திரம் எனக்கு செய்யாதிருப்பீராக. யோபுவா? யோபு. யோபு 13:20 இருக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விடுதலை வருஷத்தை பற்றி வாசிப்பதெங்கே? லேவியராமத்துல. இல்லை. விடுதலை வருஷத்தை பற்றி வாசிப்பதெங்கே? யாத்ராமம். இல்லை. உபாகமம் 15:9, எசேக்கியேல் 46:17, நெகேமியா 10:31. ஓயாத பஞ்சமுள்ள வருஷங்கள் எத்தனை? 7 வருஷம். இல்லை. 3.5 வருஷம். இல்லை. ஓயாத பஞ்சமுள்ள வருஷங்கள் 3 வருஷம் தானே அண்ணா? 3 வருஷம் 3.5 வருஷம் தானே? எத்தனை வருஷம்? 3.5 வருஷம். இப்படியான பதில். கூடி போச்சு. 3 வருஷம். 3 வருஷம். 2 சாமுவேல் 21 3 வருஷம். பரிபூர்ணமுள்ள வருஷங்கள் எத்தனை? 7. சரியானவரை. கர்த்தர் இருவரையும் ஆசீர்வதிப்பாராக. புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்றது யார்? பவுல். அப்போஸ்தலன் பவுல். அப்போஸ். சரியானவரை. எபேசியர் 4:24. புது கயிறுகள் கட்டப்பட்டவன் யார்? சிம்சோன். சரியானவரை. புது வண்டியில் மேல் ஏற்றி வைத்து அனுப்பப்பட்டது என்ன? உடன்படிக்கை பெட்டி. இல்லை. தேவனுடைய பெட்டி.
இல்லை. நீங்கள் ஏதோ ஒன்று வச்சிருக்கிறீர்கள் பொருங்கவா. புது வண்டியின் மேல் கர்த்தருடைய வட்டி, ஏற்றி தேவனுடைய வட்டி இல்ல, எல்லாம் சொல்லிட்டேன். புது வண்டியின் மேல் ஏற்றி வைத்து அனுப்பப்பட்டது என்ன? உடம்படிக்கை வட்டியும் எலிகளும் என்ன பொந்த எலிகள் மாதிரி செய்து அது இல்லை, வச்சிருந்தவன். தவறான விடை. சரி, புது வண்டியின் மேல் ஏற்றி வைத்து அனுப்பப்பட்டது. புது வண்டியில என்னத்த? உடம்படிக்கை வட்டி தான் அண்ணா. இல்லை. எனக்கு சொல்ல தெரியும். அப்படியா? அப்ப புரியாத சிந்தனை. எங்கேயோ ஒரு கர்த்தருடைய துணுக்கு வட்டி. வச்சிருக்கிறீங்க. கர்த்தருடைய வட்டி. நான் சொன்னேனா கர்த்தருடைய வட்டி, தேவனுடைய வட்டி, உடம்படிக்கை வட்டி மூணும் சொன்னேனா. மூட்டும் சொன்னபடியா தான் புல. உடனே சொல்லும், ஒன்றை சொல்லும். கடகரண்டு மூட்டை சொன்னா இதை நான் நெருக்கிறது. கர்த்தருடைய வட்டி. ஓகே, அடுத்த கேள்வி. புது இரத்தத்தின் மேல் ஏற்றி வைத்து அனுப்பப்பட்டது என்ன? புது இரத்தத்தில் மேல் ஏற்றி வைக்கப்பட்டது என்ன? புது இரதத்தின் மேல் ஏற்றி வைத்து அனுப்பப்பட்டது என்ன? கர்த்தருடைய வட்டி. இல்ல இல்ல. சரியான ஆ? ஐயா ஆ, அது இந்த தாவீது தாவீது அனுப்பினவரா அபிகாலுக்கும்? தாவீது அபிராலுக்கு அது இது இல்லை. சுண்டரி வச்சு அனுப்பினவ அண்ணா. தாவீது இல்லையே, அபிகாயில். அபிகதான் இந்த பாலை அந்த பழம் இந்த பழம் மட்டும் கழுதையில் ஏற்றி கொண்டு போனோம். கழுதையில். அது வேற கருத்தையா. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ என வாசிப்பது அங்கு? நீங்க புது இரதத்துல என்ன போறேன்னு சொல்லல. விளக்கல. புது இரதத்துல என்ன கொண்டு போறேன்னு சொல்லி போட்டாரு. கத்தோடைய பட்டி இருந்து அண்ணா போட்டு குழப்புற, நாங்களும் விட மாட்டோம். அடுத்தது, ஒரு திரி அணைகிறது போல அணைந்து போக பண்ணுகிறவர் யார்? கர்த்தர். ஆ, கர்த்தர் தான். சரியான விட. இசையா 43:17. நாங்கள் அதை விடுவோம். மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருப்பவர் யார்? கர்த்தர் தான். புலியான விடை. மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருப்பவர் யார்? ஆண்டவர் இயேசு. இல்லை. தேவன். இல்லை. கர்த்தர். இல்லை. அங்கே எரிகிற திரியானையாவலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இல்லை. ஏதோ ஒரு சின்ன இது இருக்குது அதுக்குள்ள. தேவன் எல்லாம் சொல்லிட்டேன். தேவன் கர்த்தர் எல்லாம் சொல்லிட்டேன். மங்கி எறிகிற திரியை அணைக்காமல் இருப்பவர் யார்? என்னன்னா மங்கி எரிகிற திரி அணைக்காமல் இருப்பவர் யார்? ஆண்டவர் முதலாவது, மனுஷனும் அப்படி செய்யக்கூடாது. இயேசு கிறிஸ்து. கடவுளே, இந்த ஒப்பனே. நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னு சொல்லலாம். அதான் விட. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து அப்படி பைபிள் எழுத இல்லை. இயேசு கிறிஸ்து. சரி, அடுத்த கேள்வி.
தெருக்களுள்ள சேற்றைப் போல் அவர்களை எறிந்து போடுகிறேன் என்பது வாசிப்பதெங்கே? எசேக்கியா ரோமியாவில் இல்லை. தெருக்களுள்ள சேற்றைப் போல் அவர்களை எறிந்து போடுகிறேன் என்பது வாசிப்பதெங்கே? எசேக்கியல்ல 2 இல்லை. பேர்ல ஒரு ஆள்ல. இல்லை. அதான் தெருக்கள்ல சேறு மாதிரி இப்போ வீடுகள் எல்லாம் சேரா வந்திருக்கு அப்கண்ட்ரியில். இப்ப இப்ப இலங்கை சேர் மாதிரி தான் இருக்கு ஐயா. சங்கீதம் 18:42. சங்கீதம் 18:42. 18:42. 18:42 ஏன் செய்கிறாருன்னு பார்ப்போம். நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றைப் போல அவர்களை எறிந்து போடுகிறேன். ஆமென். தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மரவில் பதவி இருக்கிறான் என்பது வாசிப்பதெங்கே? சங்கீதத்தில் எங்கட 2 சாமுவேல் சாரி 2 ராஜாக்கள் இல்லை. பதிவு இருக்கிறார். நீதிமொழிகள்ல தன் கெபியில் இருக்கிற சிங்கத்தைப் போல மரவில் பதிவில் இருக்கிறவன். சங்கீதம் 10:19. அடுத்த கேள்வி. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று சொல்லி ஜெபித்தது யார்? ஆண்டவரே கேளும். நெகேமியா. இல்லை. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும் என்று சொல்லி ஜெபித்தது யார்? ஆபீது. யார் சொன்னீங்க? ஆபீது. இல்லை. முதல் எழுத்துதான் வருது. தானியேலா. தானியேல். தானியேல் 9:19 இருக்கு. எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்திக்க மாட்டீரோ என்று வேண்டிக் கொண்டது யார்? எசேக்கியேலா. இல்லை. ரத்த சாட்சியா மரித்தவர்கள். இல்லை. எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயந்திக்க மாட்டீரோ என வேண்டிக் கொண்டது யார்? புலம்பல். இல்லை. இல்லை. எசேக்கியேல். எரேமியா. இல்லை. வெளிப்படுத்தல்ல இருக்கிறதா சொல்றீங்க? இல்லை. இது ஜோசபாத் 2:4-22:12 இருக்கு. யோசபாத் சொல்லேக்காம சொல்றான் நானு, ஆண்டவரை எனக்கு உதவி செய்யும், ஞாந்திக்க மாற்றியோன்னு சொல்லி எல்லாரையும் கொண்டு ஜோமன் செய்தான். அடுத்த கேள்வி. கிருபையுள்ள கர்த்தர் அவர் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்று வேண்டிக் கொண்டது யார்? கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்று வேண்டிக் கொண்டது யார்? மோசே. இல்லை. என்னன்னா கேள்வி? கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என வேண்டிக் கொண்டது யார்? பழைய ஏற்பாடு. எசேக்கியா 2:4-30-19. எசேக்கியா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் யார்? சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவன் யார்? தாவீது. தாவீது. 2 சாமுவேல் 5:10. சரியான விடை.
நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு இருக்கிறார் என்பது யார்? சாலமோன், இல்லை, தாவீது, இல்லை, பழைய ஏற்பாடு, ஆதியாமம். நீ செய்கிற மோசே, காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். மோசே அண்ணா, இல்லை, என்ன ஆபிரகாம், ஆபிரகாம். ஆபிரகாம். தேவன் என்னோடு இருக்கிறார் என்பது யார்? தாவீது, இல்லை, தேவன் என்னோடு இருக்கிறார். சொல்ல மாதிரி நேஹோ 2:4-35-21. நேஹோ. நீகோ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்றது யார்? தாவீது, தாவீது. சரியான விடை. என் தேவன் உன்னோடு இருப்பார் என்றது யார்? என் தேவன் உன்னோடு இருப்பார் என்றது யார்? கிதியோனா, இல்லை, தேவரீர் என்னோட இருக்கிறது தாவி என்று சொன்னீங்க. இப்ப என் தேவன் உன்னோடு இருப்பார் என்றது யார்? தாவீது தான் சொல்றேன். தாவீது. சங்கீதம் 23. சாலமோனும். நான் உன்னோடு கூட இருப்பேன் என்றது யார்? தேவன், இல்லை, கர்த்தர், கர்த்தர். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் என வாசிப்பதெங்கே? 2-3 பேர் கூறுற இடத்துல வாசமாயிருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். நான் உன் நடுவில் வாசமாயிருப்பேன் என வாசிப்பதெங்கே? சகரியா 2:11 இருக்கு. உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என வாசிப்பதெங்கே? ஆதியாமன் யோசேப்போடு கர்த்தர் இருக்கிறார் என்றார். இல்லை. உன் தேவனாய கர்த்தர் உனக்கு தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று வாசிப்பதெங்கு? உபாகமம் 20:1, யோசுவா 1:9. உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்பது வாசிப்பதெங்கு? எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பழைய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு, உங்கள் பழைய தேவனாகிய ஏற்பாடு தான். கர்த்தர் பழைய ஏற்பாடு தான். ஓகே, அதண்டா மோசையோடு உபாகமம் 7:21. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்றது யார்? மோசே யோசுவாக்கு சொல்றேன். இல்லை, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக கடைசியில சொல்லுறேன். எல்லாம் ஆட்டோ மாடி கடைசியில அவருக்கு முடியாம போச்சு. கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராகன்னு சொன்னார். சவுலா? சவுல் தாவீதிடம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றது யார்? கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றது யார்?
போவாஸ் அறுக்கிற இடம் ருத் 2:4 இருக்கு. ஓகே. ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும், அது எது? கோபம். இல்லை. ஒரு நிமிஷம் மாத்திரம்தான் நிற்குமா? காற்று. இல்லை. சந்தோஷம். ஆ? இல்ல, கோபம் தானே அண்ணா. ஆண்டவர் நீடிய பொறுமை. ஒரு நிமிஷம் மாத்திரம் நிற்கும். சந்தோஷம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம் மாத்திரம், நீடிய பொறுமையோன்றது இருக்குல்ல இல்லை, இல்லை. வசனம். ஒரு நிமிஷம் தான் நிற்கும். ஒரு நிமிஷம் மாத்திரம் தான் நிற்கும். உயிரினமா அண்ணா? ஆ? உயிரினமா? இல்லை, பனித்துளிரா? இல்லை. மாயக்காரன் சந்தோஷம். யோபு 24. மாயக்காரன் சந்தோஷம். அரவாசி சொல்லி இருக்கிறான். அது போல அப்படியே சொல்லுவோம். அண்ணா, எங்க அண்ணா அன்றைக்கு கேள்வி எடுத்து வந்த நீங்கள்? ஆ? எங்க எடுத்த நீங்கள் அண்ணா அன்றைக்கு கேள்வியால்? கர்த்தருடைய ஞானம் வேணுமாமா? ஞானத்தால எடுக்கணும் இதெல்லாம். அதை தொடாதே போனோம். எதை? என்னன்னா? அதை தொடாதே போனோம். தொட இல்லையா? அதை தொடாதே போனோம். அதை தொடாதே போனோம் என்கிறா 8 தேவனுடைய பட்டி 1 4 13 இருக்கு. ஓகே. தொட்டா தானே பிரச்சனை. சரி, இதை சொல்லுங்க பாப்போம். விடுதலை பெற்ற பெண்மான் யார்? ஆசகேலோ அல்லது இவனோ? இசா? சுனேமியால். இல்லை. விடுதலை பெற்ற பெண்மான் யார்? ஆம்பளை தானே. ஆம்பளை பொம்பளை எனக்கு சொல்ல தெரியாது, விடதான் தெரியும். நப்தலி. நப்தலியா? ஆதியாகம் 49:21 இருக்கு. மூன்று நாள் பிரயாணம் போய் பலியிட கடவது யார்? அதான் பலியிட கேட்டது யார்? ஆபிரகாம். ஆ? 3 நாள் அது இதே பிரயாணம் போய் பலியிட கேட்டது யார்? இஸ்ரவேலில் கேட்டவ பார்வோன். பார்வோன் ஐயா மோசை கேட்டது. ஆபிராம் ஈசாக்க கொண்டு போய் பலியிட்டா. மோசை ஐயா மோசை கேட்டவர் பார்வோன்ட்டு. இல்லை. 3 நாள் பிரயாணம் போய் கர்த்தர் ஆபிரகாமிட்ட கேட்டது. இல்லை. யா அதுக்குள்ள ஒரு சின்ன இது இருக்குது, எங்கேயோ செருகுப்பட்டு இருக்குது. மோசே பார்வோன் அதானே. ஆ? மோசே பார்வோனை கேட்டவர். 3 நாள் பிரயாணம் போய் பயிர கேட்டது யாருண்டா? மோசேயும் ஆரோனும். மோசையும் ஆரோன். யாத்திராம் 5:3, மற்றது யாத்திராம் 8:27. 3 தரம் அடிக்கும்படி நான் உமக்கு என்ன செய்தேன் என்றது யார்? கழுதை. தவறான கழுதை விட. அண்ணா விலையாமின் கதையில. கழுதை தவறான விட. ஆஹ், 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு செய்தேன் என்றது யார்?
கர்த்தர் தேவனுடைய தூதர். இல்லை கழுதைதானே. இல்லை அதுல என்ன இருக்கு? கோவூர் கழுதை. இல்லை மூன்று தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்தேன் என்றது யார்? கழுதை இல்லையாம்மா கேட்டது. கழுதை புரியான விடை அம்மா. ஓ, சரியான விடை பிலேயாமின் கழுதை. கடவுளே, கடவுளே. எனக்கு தெரியும் ஏதோ ஒரு சின்ன இது இருக்குன்னு. எல்லா கழுதையும் கேட்க இல்ல, பிலேயாமின் கழுதை கேட்டது என்ன? கேட்கிறாக்கெல்லாம் அண்ணா அந்த ஞானம் எல்லாம் நல்லா கற்று தந்திருக்கிறார் ஆண்டவர். 3 விசை வணங்கினான். அவன் யார்? ஆபிரகாமிட்ட வந்த தூதர்கள், ஆபிரகாம் தூதர்கள் வந்தபோது 3 விசை வணங்கினான். அவன் யார்? ஆபிரகாம் அண்ணா. தாவீது. 1 சாமுவேல் 41. மூன்று மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். யார்? 3 மேய்ப்பரையும் அதம் பண்ணினேன். கர்த்தர். சகரியா 12. கர்த்தருக்கு தான் அந்த அதிகாரம் உண்டு. அவன் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். யார்? சாலமோன். இல்லை. அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். பேசவே இல்லை அந்த அவனா? இல்லை. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் இல்லைன்னு அதான் எங்க கிடக்குது. ஏசாயாவா? இல்லை. ஏசாயாவில் இருக்கிறது. ஞானத்தை உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் 3 விசை வணங்கினான். என்னன்னா 3 விசை வணங்கினான். அப்பதான் கேட்ட நீங்கள் எல்லாம் என்ன விட சொன்னீங்க? தாவீதுன்னு சொன்னீங்க. சரி, சரியான விட, சரியான விட. அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டவன். யார்? தானியேல். இல்லை. சாலமோன். இல்லை. மோசே. இல்லை. அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். யோசேப்பு. இல்லை. அப்ப எனக்கு தெரியாது. யோசுவா. உவாமா 34:9. அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். யார்? நீதிமான். இல்லை. அவன் என் நாமத்துக்கு பயந்து இருந்தான். மோசே அல்லது யோசுவா? இல்ல, ரெண்டும் புல. தாவீது. புல. லேவி. மல்கியா 2ஆம் அதிகாரம் 4-5 இருக்கு. லேவி. ஓகே. அவன் அக்கிரமக்காரன். அவன் யார்? ஆத்தான். இல்லை. அவன் அக்கிரமக்காரன். அவன் யார்? அக்கிரமக்காரன். அக்கிரமம் செய்கிறவன் அக்கிரமக்காரன். இல்லை. சிம்பிள் கேள்வி. அவன் அக்கிரமக்காரன்.
அவன் அவன் என்ன உங்களுக்கு யாருன்னு தெரியும்? அவன் அக்கிரமக்காரன் நாத்தான். இல்லை. என்ன 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 பேர் அவனுக்கு? ஏசாயா 14வது அதிகாரத்துல இருக்கிற அவனுக்கு என்ன பேர்? மறந்து போனேன். எசிவர், லுசிவர். இல்லை. அந்தி கிறிஸ்து. ஆஹா. 2 தெசலோனிக்கர் 2:8-9 இருக்கு. அந்தி கிறிஸ்து. சரியோ? இவள் அக்கிரமக்காரி. இவள் யார்? இவன் அந்த ஸ்திரீ. யார்? ஏசபேலா? ஏசபேலா? இல்லை. இவள் அக்கிரமக்காரி. சகரியா 5:8. சகரியா தீர்க்கதரிசி தரிசனத்தில் கண்ட ஸ்திரீ. ஓகே, என்னுடைய கேள்வி முடிவு பெற்றது. ஆமென். இரவு கொண்டு வர ஓகே, வேண்டும். 6 மணி ஆகுது. வீட்டை கொண்டாங்கம்மா. ஆமென். அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே இன்றைய நாளின் தொடக்கத்தின் முடிவரை ஆவியானவரங்களை நடத்தினீர் அப்பா. ஆண்டவரே, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நீ கேட்க போகிற ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய காதுகளை திறந்தரளி இருதயங்களின் சிந்தைகளிலும் உடைய வேத வசனத்தை வைத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. வேதத்துள்ள அறிவுகளை அறிய கத்தாவே, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் உதவி செய்யும். சங்கம வானொலிக்காய் நன்றி ஆண்டவரே. லேசியானா மனைவி பிள்ளைகள் சந்ததி ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லுகிறோம். பெரிய காரியங்களை கத்தாவே நீர் செய்து முடிக்கிற தேவனாயிருக்கிறீர். மகேந்திரமண்ணாவை ஒப்பு கொடுக்கிறோம் கத்தாவே. இரவும் பகலும் கத்தாவே நேரமும் நீர் காத்து நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். 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 ஆமீன் ஆமீன். இன்றைய நாளிலும் இணைந்து கேள்வி நிகழ்ச்சியில் இணைந்த சௌரி ஜானட் அவர்களையும் அதே வேளையிலே அதிகால வேளையில் இணைந்த சௌரம் மகேந்திரன் விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்தும் சௌரி ஜானட் அவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்தும் இணைந்தார்கள். கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் ஒருவருக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும், பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் என விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் கேட்டவர்கள் கேட்கப் போகின்றவர்கள் ஒவ்வொருவரும் விடுதலை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஞானத்திலே வேதாகமத்திலே ஞானத்திலே வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே எல்லோரையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இன்னும் ஒரு கேள்விபதில் நிகழ்ச்சியிலே வேதாகம கேள்விபதில் நிகழ்ச்சியிலே அடுத்த வியாழக்கிழமை சந்திப்போம். அதுவரையும் தேவசமானத்தை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒருவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆமென். ஆமென். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். அடுத்து நாங்கள் பெண்களுக்கான வாலிபர்களுக்கான ஆலோசனையுடன் ஊழியர் சகோதரி செல்வி ராமச்சந்திரன் அவர்கள் இணைகிறார்கள். அதுவரை நாங்கள் வேத ஆராய்ச்சி கூட கடந்து செல்வோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நன்றிகளும் வாழ்த்துக்களும். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன்.